வரைக்கும் நீங்கள் திமுகவில் அப்படி இணைஞ்சு இருந்தீங்க, ஆனால் சடனாக வந்து இப்போ புதுசாக ஆரம்பித்த தாவேக்காவோட இணைவதற்கான காரணம் என்ன? நாங்கள் விரும்பி போகையில் வேறு வழி கிடையாது. நாங்கள் எங்களுடைய ஜனநாயக கடமை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் போனோம். வேறு வழி இல்லையே. தேர்தல் வந்தால் மக்கள் சந்திப்பாங்களா? உங்களுக்கு எத்தனை சோஃபா செட் வந்துச்சுன்னு கேட்குறாங்க. இந்த சோஃபான்னு சொல்கிறதே ஒரு பைத்தியக்காரத்தனம். கீழ்த்தரமான விமர்சனங்களை செய்கிறதுனால என்ன ஆகும்? இதுக்கு இந்த குற்றச்சாட்டுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஒரு ஆள் நிரூபிக்க முடியுமா? அது மாதிரி நிரூபித்தா நாங்கள் அரசியலேருந்தே போயிடுறேண்ணா. நிரூபிக்கலைன்னா அவங்க அரசியலேருந்து போயிடுவாங்களா சொல்லிட்டோம். சார், சமீபத்தில் உங்களுடைய அமைச்சர் ஷாஜகான் வந்து ஒரு விஷயம் சொன்னார். நீங்கள் இப்படியே தொடர்ந்து குற்றச்சாட்டு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா 50 நாட்கள் தொடைத்து எரியப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து? நாங்கள் திமுகவில் இருந்தோம். தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்து அமைச்சரவையில் இடம்பெற்றதை மிக கடுமையாக, மற்றவங்களை விமர்சித்தா கூட பரவாயில்ல, தலைவர் ஒரு கண்ணியமான ஒரு மூத்த அரசியல்வாதி, அவரை போய் நடிகர் விஜயினுடைய ரசிகர் மன்ற தலைவராண்டு திமுகவினுடைய முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் அப்துல்லா கேட்குறாரு. இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் கடுமையாக விமர்சிக்கும் பொழுது தான் இதில் இப்படி தொடர்ந்து விமர்சிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா திமுக வந்துக்கிட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு இல்லை, அடுத்த 50 வருஷத்துக்கு இங்கே திமுக தொடைத்து எறியப்படும். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மக்களுக்கு செய்த சாதனைகள் என்ன? தமிழ் மொழி தான் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்பதை அரசியல் நிர்ணய சபையிலே வலியுறுத்தியவர் எங்களுடைய தலைவர் காயிதே மில்லத். 1992 பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட பொழுது வடநாடு எல்லாம் பத்தி எரிஞ்சது. தமிழ்நாடு கேரளாவோ அமைதி பூங்காவா இருந்துன்னு சொன்னால் முஸ்லீம் லீக் தலைவர்கள் செய்த காரியம்தான். சரியத் சட்டம் இன்னைக்கு நடைமுறையில் இருப்பதற்கு காரணம் முஸ்லீம் லீக். முஸ்லீம் சமுதாயத்துக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனை பிரச்சனைகளிலும் முஸ்லீம் லீக் தலையிட்டிருக்கின்றது. சிஎம் வாயை திறக்கவே மாட்டேங்கிறாரு, வாயை திறங்க சிஎம் சொல்லிட்டு எல்லாருமே ஹேஷ்டாக் கொடிலாம் கொண்டு வந்தாங்க. வாய் திறக்கையில் வாய் எல்லாத்துக்கும் திறக்க முடியுமா? திறக்கிறதுக்கு தான் திறப்பாங்க. அப்புறம் வந்து முதல்வர் பதில் சொல்லலை, முதல்வருக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னா அவர் வந்து அழகாக பேசுகிறார். அன்னைக்கு அவையிலிருந்து நடவடிக்கை கேட்கணுமா இல்லையா? 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூரி இந்த ஆட்டம் அடிச்சு பேசுனா அப்புறம் என்ன பண்ணுறது? தஸ்கூசியா தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க முன்னாள் எம்எல்ஏ மற்றும் IUML பொதுச் செயலாளருமான திரு அபுபக்கர் அவர்கள். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? ஓகே சார், சமீப காலத்தில் வந்துட்டு ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் நீங்கள் திமுகவில் அப்படி இணைஞ்சு இருந்தீங்க, ஆனால் சடனாக வந்து இப்போ புதுசாக ஆரம்பித்த தாவேக்காவோட இணைவதற்கான காரணம் என்ன? திமுகவில் நீங்கள் என்ன ஒரு நம்பிக்கையை இழந்தீங்க? அங்கே இல்லாத ஒரு கொள்கை நம்பிக்கையை வந்துட்டு இங்கே என்ன எதிர்பார்த்தீங்கன்றதான் முதல் கேள்வியாக இருக்குது. அதாவது 1965 பேரறிஞர் அண்ணா அவர்களோட எங்களுடைய தலைவர் காயிதே மில்லத் அவர்கள் ஒரு கூட்டணிங்கிற ஒரு முதல் சாப்டர் சுதந்திர இந்தியாவில் அவங்க 2 பேர் சந்தித்து பேசினது தான். அதுக்கு பிறகு தான் அந்த கூட்டணியில் நம்மளுடைய சீபா ஆதித்தனார் தினத்தந்தி நிறுவனர், அதே மாதிரி மாப்போ சிவஞானம், ராஜாஜி, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அந்த கூட்டணியினுடைய தாக்கம் 1967 திமுக ஆட்சிக்கு வந்தது. கூட்டணி மந்திரி சபைன்னு சொல்லப்பட்டது. அதுக்கு பிறகு திமுக அதிகமான இடங்களில் வந்ததுனால திமுகவை ஆட்சி செய்தாங்க. அந்த கூட்டணி தொடர்ந்தது. இடையிடையே சில காலங்கள் வேறுபட்டு இருந்தாலும் எம்ஜிஆர் ஆட்சி உருவாகுவதற்கு முஸ்லீம் லீக் துணை நின்றிருக்கிறது 1977. அதுக்கப்புறம் 89 கூட்டணி மந்திரி சபைங்கிற பேச்சு வரும்போது சில சுணக்கங்கள் ஏற்பட்டிருக்குது. குறிப்பாக திமுக பிஜேபியோட கூட்டணி சேரும்போது 1999 அந்த 5 வருடம் நாங்கள் கூட்டணியில் கிடையாது. அதுக்கு பிறகு 24 வருஷம் நாங்கள் தொடர்ந்து திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம். இன்றைக்கும் எங்களுக்கு திமுகவுக்கும் கொள்கை ரீதியான எந்த பிரச்சனையும் கிடையாது. திமுகவை குறை சொல்லிட்டு நாங்கள் தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்கல. நடைபெற்று முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. போதுமான சட்டமன்ற உறுப்பினர்களை பெறவில்லை. ஒரே ஆப்ஷன், அதிமுகவும் ஆட்சி செய்ய முடியாது. தமிழக வெற்றி கழகம் தான் 108 இடங்களில் வெற்றி பெற்று இன்னும் சில இடங்களிலே ஆதரவு கொடுத்தால் அவர் ஆட்சி செய்ய முடியும் என்ற நிலை ஏற்பட்டது. நாங்கள் இது சம்பந்தமாக மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு.
9ஆம் தேதி 5 நாள் நாங்கள் அவசரப்படையில் 3 முறை திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களை நாங்கள் சந்தித்து ஆலோசனை நடத்தினோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குதே அப்படின்னு நினைக்கும் போது அவரு கூட என்ன சொன்னார்னா, கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுல அவரும் கூட அதில் தெளிவாக இருந்தார். கவர்னர் ஆட்சி வரக்கூடாதுன்னு சொன்னால், கவர்னர் ஆட்சிங்கிறது மறைமுகமான பாஜக ஆட்சி. தாவேக்காவை ஆட்சி அமைக்கிறதுக்கு மேதகு ஆளுநர் அழைக்க வேண்டும், பெரிய கட்சிங்கிற அடிப்படையில். அதுதான் அதிகமான சீட் வச்சுருக்காங்க. ஆனால் கவர்னர் வந்துக்கிட்டு முழுமையான தம்பிங் மெஜாரிட்டி இருந்தால் தான் ஆட்சி அமைக்க கூப்பிடுவேன்னு சொல்லி நாளை கடத்திக்கிட்டே இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுகவும் கூட்டணி கட்சிகளும் ஆதரவு கொடுக்க வேணுங்கிற ஒரு பேச்சு வருது திமுக தரப்புலேருந்து. அது எங்களுக்கு உடன்பாடு இல்லாத விஷயம். ஏன்னு சொன்னால் 1989ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் நடந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய கூட்டத்தில் சிறுபான்மையர்களுக்கு எதிராக சிறுபான்மையர்களை இந்த நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோடையோ, பாரதிய ஜனதா கட்சி யாரோடு கூட்டணி சேர்ந்திருக்கின்றார்களோ அவர்களோட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூட்டணி வைக்க முடியாது அப்படிங்கிறது எங்களுடைய கொள்கை. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் பாஜகவோடு கூட்டணி களம் கண்ட அதிமுக ஆட்சியில் எப்படி உட்கார வைக்க முடியும்? அதை நாங்கள் உடன்படையில். மற்றும் உள்ள யோசனைகளும் நடைமுறை சாத்தியமில்லாத ஒரு சூழ்நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு கொடுத்தால்தான் தாவேகா ஆட்சி அமைக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலை வந்தது. தாவேகாவினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்களும் எங்களுடைய தலைவருக்கு கடிதம் எழுதியிருந்தார். அதே போல் அவருடைய முன்னணி தலைவர்களும் எங்கள் அலுவலகத்துக்கு இங்கே வந்தாங்க. நாங்கள் வந்துக்கிட்டு எந்த நிலையிலையும் பிஜேபிக்கு ஆதரவாக போக மாட்டோம், சிறுபான்மை சமுதாயத்திற்கு உறுதுணையாக இருப்போம், மத நல்லிணக்கம் நிலைப்பதற்கு நாங்கள் துணை நிற்போங்கிற உத்தரவாதத்தை கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் தான் நம்மளுடைய திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களிடத்திலே எங்கள் தலைவர் சொல்லிட்டு தான் நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தோம். நாங்கள் ஆதரவு கொடுத்த கடைசி நாள் அன்றைக்கி கொடுக்கலன்னா கவர்னர் ஆட்சி வந்தோம். அந்த நேரத்தில் நாங்கள் ஆதரவு கொடுத்த உடனே அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கக்கூடிய தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக பதவியேற்பதற்கு ஆளுநர் அவர்கள் சொன்னார். 10ஆம் தேதி பதவியேற்றார். அதன் பிறகு அப்படி சென்று கொண்டிருந்தது. அதன் பிறகு ஆட்சியிலும் நீங்கள் இடம்பெற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். ஆட்சியில் இடம்பெற வேண்டும் நாங்கள் எந்த கண்டிஷனும் போடல, எந்த டிமாண்டும் வைக்கல. ஒரு ஜனநாயக ரீதியாக ஆட்சி அமைய வேண்டும். மீண்டும் ஒரு தேர்தலை மக்கள் விரும்ப மாட்டார்கள். பாஜகவினுடைய அனுசரணையோடு கவர்னர் ஆட்சியும் யாரும் விரும்ப மாட்டாங்க. அது தமிழ்நாட்டுக்கு எந்த வகையிலையும் நன்மையாக இருக்காதுங்கிற காரணத்தினால தான் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். அதன் பிறகு ஆட்சியிலே இடம்பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார்கள். இது சம்பந்தமாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய எல்லா நிர்வாகிகள், தேசிய நிர்வாகிகள் கலந்து ஆலோசனை செய்து சமுதாயத்தினுடைய முன்னணியினர்கள், முக்கியமான பிரமுகர்கள், அதே மாதிரி மொஹல்லா ஜமாத்தை சேர்ந்த முக்கியமானவர்கள் எல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. ஒரு வாய்ப்புன்னு சொன்னால் பணியாற்றுவதற்குள்ள வாய்ப்பு. ஒரு கட்சியினுடைய கூட்டணியில் இருந்து அவங்க அமைச்சராக இருக்கிறதுக்கும் சிறுபான்மை சமுதாயத்தினுடைய எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கிறது. இன்னொரு கட்சியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அதிலிருந்து பன்மடங்கு அதிகமாக முஸ்லீம் சமுதாயத்தினுடைய, சிறுபான்மை சமுதாயத்தினுடைய உள்ளார்ந்த பிரச்சனைகளை நன்கு தெரிந்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய அமைச்சர் இந்த அமைச்சர்களை இடம் பெற்றால் நம் பணிகளை ஆற்ற முடியும் என்ற அந்த கருத்தின் அடிப்படையிலே நாங்கள் ஆட்சிக்குள்ள இடம்பெற்று எங்களுடைய அமைச்சராக ஷாஜஹான் அவர்கள் இருக்கின்றனர். ஆனால் பலதரப்பட்டவருடைய விமர்சனம் என்னன்னா, உங்களுக்கு இப்போ இருக்க ஆட்சியில் பதவி கொடுக்கறதுனால தான் நீங்கள் திமுக விட்டு விலைக்கு அங்கே போனீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. விமர்சனமே அதான் பெருசாக இருக்கே சார். வேறு வழி இல்லையே. திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்து நாங்கள் அதை விட்டு விலகி வந்திருந்தால் தப்புன்னு சொல்லலாம். திமுகவோ மற்ற கட்சிகளோ ஆட்சி அமைக்கிறதுக்கு வழியே கிடையாது. ஒரே ஆப்ஷன் தமிழக வெற்றி கழகம் ஒன்று தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும் பொழுது வேறு வழி இல்லையே. தேர்தல் வந்தால் மக்கள் சந்திப்பாங்களா? அதே மாதிரி கவர்னர் ஆட்சி விரும்புவாங்களா? நாங்கள் விரும்பி போகையில் வேறு வழி கிடையாது. நாங்கள் எங்களுடைய ஜனநாயக கடமை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் போனோம். வேறு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள். இது எப்படி துரோகமாகும்? திமுகவுக்கு துரோகம் இல்லையே. திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு வழி இருந்து நாங்கள் போகலைன்னா தப்பு. வேறு செகண்ட் ஆப்ஷனே இல்லையே.
ஆனா சில பேர் என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு எத்தனை சோஃபா செட் வந்துச்சுன்னு கேக்குறாங்க. இந்த சோஃபான்னு சொல்கிறதே ஒரு பைத்தியக்காரத்தனம். என்ன சோஃபா வந்துச்சு, என்ன போச்சு? ஒரு சோஃபா கிடையாது. சோஃபாவில் என்ன வந்துச்சு? அதாவது நன்றி தெரிவிக்கிறதுக்கு எங்கள் அலுவலகத்துக்கு முதலமைச்சர் வருவேன்னு சொல்கிறார். எங்கள் அலுவலகம் ரொம்ப கன்ஜஸ்டடான ஏரியாவில் இருக்குது, வேணாம், நாங்கள் தலைமைச் செயலகத்தில் வந்து பார்க்குறேன்னு சொல்கிறேன். இல்லை எங்களுக்கு ஆதரவளித்தவர்களுடைய எல்லா அலுவலகத்துக்கும் நான் போகிறேன், உங்கள் அலுவலகத்துக்கு வரணும்னு சொல்கிறேன். இங்கே ஏற்கனவே இங்கே சிமெண்டிங் பண்ணதுனால சுத்தம் இல்லாமல் இருந்துச்சு. நாளைக்கு காலையில் வர்றதுக்கு இன்றைக்கி இரவு சொல்கிறாங்க. அப்போ அவசரமாக எல்லாம் உங்களுக்கு பெயிண்டிங் வேலையை முடித்து இருக்கை வசதியான இருக்கை இங்கே கிடையாது, சாதாரண சேர் அடிப்படையில் இருந்ததுனால ஒரு இந்த ஓசோன் டெக்கர்ஸ்ன்னு இருக்கிறாங்க, இந்த திருமணங்களுக்கெல்லாம் அவங்க பண்ணி கொடுக்குறவங்க, அவங்கள வச்சு கொஞ்சம் இந்த திரைகள்லாம் போட்டு என்ன பாதுகாப்பு வேணுமே அதனால் போட்டு உட்காருவதற்கு சோஃபா செட்டு வாடகைக்கு எடுத்தோம். ஒரு 4 சோஃபா செட்டு எடுத்தோம். எடுத்து நிகழ்ச்சி முடிஞ்ச 1 மணி நேரத்தில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ மேலே போய் பாருங்களேன் சோஃபா இருக்கான்ட்டு. அதாவது ஒரு தவறான குற்றச்சாட்டு. அதாவது ஒரு ஆட்சி அமைஞ்சிட்டாங்க, அவங்கள எப்படி ஆட்சி செய்கிறாங்கிறத பார்க்குறத விட்டுட்டு கீழ்த்தரமான விமர்சனங்களை செய்கிறதுனால என்ன ஆகும்? இதுக்கு இந்த குற்றச்சாட்டுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஒரு ஆள் நிரூபிக்க முடியுமா? அது மாதிரி நிரூபித்தா நாங்கள் அரசியலேருந்தே போயிடுறேண்ணா. இவ்வளோ பெரிய ஒரு பாரம்பரியமான கட்சியை போய் இந்த மாதிரி விமர்சித்தாங்கன்னா எங்களை மட்டும் இல்லை, யார் ஆதரவு கொடுத்தாங்களோ சோஃபா மாடல், என்ன சோஃபா மாடலு, என்ன ஆதாரம் இருக்குது? அதை நிரூபிச்சிருவாங்களா? நிரூபிச்சுட்டா நாங்கள் அதை அரசியலேருந்து போயிடுறோம், நிரூபிக்கலைன்னா அவங்க அரசியலேருந்து போயிடுவாங்களா சொல்லட்டும். ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனங்களை தொடர்ந்து அதை கேள்வி கேட்டுக்கிறது ஒரு எந்த வகையிலையும் ஒரு நாகரிகமான அரசியலுக்கு உகந்த பணி இல்லை. கொள்கை ரீதியாக விமர்சிங்க, இந்த ஆட்சியில் இது தப்பு இருக்குது, இது தப்பு இல்லைன்னு சொல்லுங்கள், அது ஓகே. ஆதரவு கொடுத்துட்டேன்னு சொன்னால் ஆதரவு கொடுக்கலன்னா என்ன நிலமா சொல்லுங்கள்? கவர்னர் ஆட்சி தான் வந்திக்கும், கவர்னர் ஆட்சி உங்களுக்கு வேணுமா? இல்லைன்னா தேர்தல் சந்திப்பாங்களா? இதெல்லாம் முட்டாள்தனமான விமர்சனங்கள். சார், உங்கள் பார்வையில் இப்போ இருக்க திரு ஜோசப் விஜய் முதல்வர் அவருடைய ஆட்சி எப்படி இருக்குது? இதுக்கு முன்னாடி இந்த முன்னாள் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அனுமதிச்ச ஆட்சி எப்படி இருக்குது? உங்களுடைய கருத்துக்கள். அதாவது திமுகங்கிறது அது ஒரு பெரிய கட்சி, பல்லாண்டு காலம் அரசியலில் இருக்கிறவங்க, அவங்க பல முறை முதலமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க, அமைச்சரவை இருந்திருக்கிறாங்க, எவ்வளோ சீர்திருத்தமான கொள்கைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. பெரியார் அவருடைய எல்லா கனவுகளையும், பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அனைத்து கனவுகளையும் நிறைவேற்றக்கூடியவராக முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் இருந்தார். கலைஞர் அவருடைய மறைவுக்கு பிறகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் மிக அற்புதமான திட்டங்களை எல்லாம் அவர் தமிழ்நாடு மக்களுக்கு ஆடி கொண்டு வந்திருக்கிறார், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. இப்பொழுது வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் என்பது உருவாகி 2 வருஷம்தான் ஆச்சு. 2 வருஷத்துலேயே முதல் தேர்தலையே ஜெயிச்சிட்டாங்க, ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்து ஒரு 40 நாள் தான் ஆகுது. எனவே இப்போ ஆரம்ப நிலையில் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய இதுவரை இருந்து வந்த அந்த நடைமுறைகளை பின்பற்றக்கூடியதாக இருக்கின்றது. திமுக ஆட்சியில் கொண்டு வந்த எந்த திட்டத்தையும் அவங்க நிறுத்தலை. மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், அதே மாதிரி கட்டணம் இல்லா பேருந்தாக இருக்கட்டும், காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், அதை மீண்டும் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி பல்வேறு திட்டங்களை, அதுபோன்று மேகதாது விஷயத்துலையும் தெளிவாக பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு நீட் தேர்வு விஷயமாகவும் என்ன ஏற்கனவே சொல்லப்பட்டதோ அதை சொல்லியிருக்கிறாங்க. இப்படி எல்லாமே இதுவரை தமிழ்நாட்டு மக்களுக்கான திட்டங்களை தொடர்கின்றார். எனவே அவருக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்கணும். ஆட்சி எப்படி செய்கிறாங்கன்னு, ஊழலற்ற ஆட்சி என்ப அடிப்படையில் தெளிவாக பேசியிருக்கிறாங்க. ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை தருவோம், ஊழலை முற்றிலுமாக துடை தெரிவோம் என்று சொல்லியிருக்கின்றார். பெண்களுக்கான சிங்கப்பெண் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. இப்படி அவங்களுடைய நகர்வுகள் எல்லாமே ஒரு நல்ல ஆரம்பமாகத்தான் இருக்கின்றது. ஒரு நல்லாட்சி தருவார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஆனால் இந்த 40 நாட்கள் அவர் பண்ண இந்த ஆட்சியில் வந்து எதிர்கட்சிகளும் சரி, பலதரப்பட்ட மக்களும் சரி, ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் வந்துட்டு கொலை குற்றம் கற்பழிப்புலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்குன்னு. இந்த 40 நாள் எல்லாம் சரியாயிடும் எப்படி நினைக்கிறாங்க சார்? அதான் சொல்கிறேன்னா இல்லையா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இப்போ அவர் டெல்லியில் போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் போகும்போது தமிழ்நாடு எல்லா துறையிலையும் நல்லா முன்னேறி இருக்குன்னு சொல்கிறார். அவங்க வந்த உடனே எதிர்கட்சி திமுக தலைவர்கள்லாம் என்ன சொன்னாங்க? நாங்கள் செய்த திட்டங்களால்தான்
தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயங்கள் திமுக செய்ததுனால நல்லா இருக்குன்னு சொன்னால், இப்போ சாராயம் போதைப் பொருள்கள்லாம் இவ்வளோ தூரம் எங்கே பார்த்தாலும் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு யார் காரணம்? 5 வருடத்தில் அவங்க கட்டுப்படுத்த முடியலன்னு தானே அர்த்தம். எனவே இதையெல்லாம் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு குறைஞ்ச அளவுக்கு அவகாசம் தேவை. ஒரே நேரத்தில் எல்லாம் செய்ய முடியாது இல்லையா? கால அவகாசம் பிடித்த பிறகு விமர்சிக்கலாம் என்பது தான் எங்களுடைய கருத்து. மதிப்பீடுங்கிறது குறைஞ்ச காலம் வேணும். இப்போ அவங்க கருத்துக்களை சொல்லலாம், விமர்சிக்கலாம். அதே நேரத்தில் ஒரு ஆட்சியை பற்றிய மதிப்பீடு என்பது கால அவகாசம் கொடுக்க வேண்டும். குறைந்தது 6 மாதம், டிசம்பர் மாதம் வரைக்கும் அவங்க பொறுத்திருந்து அதன் பிறகு எப்படி நடக்குதுன்னு சொன்னால் தான் சரியாக இருக்குங்கிற என்னுடைய கருத்து. இதுக்கிடையில் வந்துட்டு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது 5 வருஷம் இல்லாமல் 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாட்டு ஃபுல்லாக போதை பழக்கம் வந்துட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சு. அது இப்போ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு சின்ன குழந்தை எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்துட்டு போதை பழக்கத்துக்கு அதிகமாக இருக்காங்க. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு ஒரு பக்கம் அவர் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் வந்து நீங்கள் டைம் எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வர்றதுக்குள்ளே நாடு நாசமாக போயிடும் அப்படிங்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? போதைப் பொருளை பொறுத்த வரைக்கும் ரூட் காசை பார்க்கணும். போதைப் பொருள் எங்கேருந்து வருது? போர்ட்லேருந்து வருது. கடல் போர்ட் இருக்கா இல்லையா, அந்த துறைமுகங்கள்லேருந்து தான் வருது. துறைமுகங்கள் எல்லாம் இன்றைக்கி யார் கையில் இருக்குது? அதானி அம்பானி கையில் இருக்குது, பிஜேபியினுடைய ஆட்கள் கையில் இருக்குது. அதை கட்டுப்படுத்த இல்லையா? அதிகமான போதைப் பொருள்கள் குஜராத்தில் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அது அப்படி இங்கே எப்படி வருது? எனவே ரூட் காசை கண்டுபிடிக்கணும், எங்கேருந்து வருதுங்கிற கண்டுபிடிச்சி அதை தடுக்கக்கூடிய முழுமையான காரியத்தில் செயல்படணும். அதை செயல்பட்டுட்டு தான் அதே போல் மக்கள் மத்தியில் அவேர்னஸை கொண்டு வரணும். இளைஞர்கள் மத்தியில் போதையினுடைய கொடுமைகளை பற்றி சொல்ல வேண்டும். போதையினுடைய கொடுமையின் காரணமாகத்தான் அவங்க உடல் ரீதியாக பாதிக்கப்படுறாங்க, அவங்களுடைய மலட்டுத்தன்மை ஏற்படுது என்பது இப்பொழுது டாக்டர்லாம் சொல்கிறாங்க. எனவே இந்த அபாயத்தை எல்லாம் மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு மூலமாக அரசாங்கம் ஒரு இயக்கமாக நடத்த வேண்டும். ரூட் காசை தடுக்கணும், எங்கேருந்து வருதோ அதை தடுக்கணும். அந்த காரியங்களை எல்லாம் செய்யணும். இப்போ நேற்று கூட விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஆட்சியில். அந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நம்ம ரொம்ப வலிமையோடு செய்யணும். எங்கிருந்து வருகின்றதோ அதை முற்றிலுமாக தடுக்கக்கூடிய பணிகளையும் இந்த ஆட்சி செய்ய வேண்டும் என்பது தான் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கும் தேசிய அளவிலான மக்களுக்கு செய்த சாதனைகள் என்ன, குறிப்பிட்டு இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மக்கள் முன்னாடி சொன்னால் என்ன மாதிரி சாதனைகள்லாம் இருக்குது? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே இருந்த கட்சிகள்னு எடுத்துக்கிட்டால் முஸ்லீம் லீக்கு, காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தான். இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக வேண்டி பாடுபட்ட இயக்கங்கிறது இந்த இயக்கங்கள் தான். அதே மாதிரி பிரிட்டிஷாரை எதிர்த்து பல லட்சம் முஸ்லீம்கள் இன்னுயிர் கொடுத்துருக்குறாங்க. சுதந்திர இந்தியாவில் அரசியல் நிர்ணய சபையில் எங்களுடைய தலைவர் காயிதே மில்லத், போக்கர் சாஹிப், KTM அஹமது இப்ராஹிம் சாஹிப் போன்ற முஸ்லீம் லீக்கினுடைய மாபெரும் தலைவர்கள் இடம் பெற்றிருக்கிறாங்க. அங்கேயே இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக எது இருக்க வேண்டும் என்ற விவாதம் வந்தபோது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் பல பேர் இருந்தாங்க. ஆனால் தொன்மையான இலக்கண இலக்கியம் உள்ள பாரம்பரியமான ஒரு மொழி என்பது தமிழ் மொழி தான். அதுதான் என்னுடைய தாய்மொழி தான். தமிழ் மொழி தான் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்பதை அரசியல் நிர்ணய சபையிலே வலியுறுத்தியவர் எங்களுடைய தலைவர் காயிதே மில்லத். அதன் பிறகு அரசமைப்பு சட்டம் உருவாகுவதற்கு என்னென்ன வகையிலே தமிழ்நாட்டினுடைய பாதுகாப்பு அதுக்கெல்லாம் மிகப்பெரிய பங்களிப்பு செய்திருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன், பெல் நிறுவனம், சேலம் உருக்காலை, இதெல்லாம் பற்றி அன்னைக்கே எங்களுடைய தலைவர் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்திலையும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர்கள் பல நிலைகளில் இந்தியாவை, தமிழ்நாட்டை முன்னேறிய மாநிலமாக்குவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்திருக்கிறாங்க. இது பொதுவான விஷயங்கள். இந்தியாவுக்காக வேண்டி, தமிழ்நாட்டுக்காக வேண்டி. இந்தியா பாகிஸ்தான் போர் வரும்போது என்னுடைய ஒரே மகனை இந்திய போருக்கு அனுப்புவதற்கு தயார் என்று சொன்னவர் காயிதே மில்லத், நிதி கொடுத்தவர் காயிதே மில்லத். அதே மாதிரி எல்லா வகையிலும் அவருடைய தேசப்பற்றை அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேருவிலிருந்து எல்லா தலைவர்களும் பாராட்டியிருக்கிறாங்க. ஒரு ஜனநாயகவாதியாக, சட்டத்தை மதிக்கக்கூடிய தலைவராக காயிதே மில்லத் அவர்களும் அவர்களுக்கு பின் வந்த எல்லா முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர்களும் பணியாற்றுகிறாங்க. அதே மாதிரி குறிப்பாக இந்த தென் மாநிலங்களில், தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களில் சிறுபான்மை முஸ்லீம் சமுதாயம் கல்வியில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்தவங்களாம் கருத்தில் கொண்டு
தமிழ்நாட்டில் ஒரே ஒரு காலேஜ் தான் முகமடன் கல்லூரின்னு இருந்துச்சு. சுதந்திரம் அடைந்த பிறகு அந்த கல்லூரியுடைய பேரை முகமடன்ற பேரை எடுத்துட்டாங்க. பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தணும்னு நினைக்கும் போது தான் நாமளே ஏன் கல்லூரி ஆரம்பிக்க முடியாதுன்னு நினச்சி ஊர் ஊராக சென்று மடிப்பிச்சை ஏந்தினார் காகிதே மில்லத். அதன் காரணமாக உருவாக்கப்பட்டது தான் சென்னை புதுக்கல்லூரி, திருச்சி ஜமால் முகமது கல்லூரி, சதகத்துல்லாப்பா கல்லூரி திருநெல்வேலி, காதர் மைதீன் கல்லூரி அதிராம்பட்டினம், இப்படி எண்ணற்ற கல்வி ஸ்தாபனங்கள் பள்ளிக்கூடங்கள் உருவாகுவதற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் காகிதே மில்லத் அவர்களும், அதன் பிறகு வந்த அப்துல் சமத் சாஹிப் சிராஜுல் மில்லத் அவர்களும், இன்றைய தலைவர் பேராசிரியர் காதர் மைதீன் அவர்கள் ஜமால் முகமது கல்லூரியினுடைய வரலாற்றுத்துறை தலைவராக இருந்து அந்த கல்லூரியுடைய உயர்வுக்காக வேண்டி பாடுபட்டிருக்கிறார். இந்த அளவுக்கு அதே மாதிரி மியாசி முஸ்லீம் எஜுகேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சவுத் இந்தியா, ஒமையத் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எல்லா கல்வி ஸ்தாபனங்களையும் ஒருங்கிணைந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் முஸ்லீம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் சவுத் இந்தியா, இதெல்லாம் உருவாவதற்கு காரணமாக இருந்தது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்பது வரலாறு. அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இந்த நாட்டில் எல்லா சமுதாய மக்களோடும் நல்லிணக்கத்தோடு சகோதர வாஞ்சையோடு வாழ்வதற்கு தொடர்ந்து பணியாற்றி வருகின்றது. கலவரங்கள் எங்கு நடந்தாலும் அமைதிப்படுத்தக்கூடிய பணி, நல்லிணக்கம் தலைப்பதற்கு அவ்வப்போது நல்லிணக்க கூட்டங்களை நடத்துவது. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், 1992 பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட பொழுது வடநாடு எல்லாம் பற்றி எரிஞ்சுது. எங்கே பார்த்தாலும் மதக்கலவரம். தமிழ்நாடு கேரளாவோ அமைதி பூங்காவா இருந்துன்னு சொன்னால் முஸ்லீம் லீக் தலைவர்கள் செய்த காரியம்தான். மக்களை சமாதானப்படுத்தி எல்லோரையும் சுமூகமான முறையில் அவர்கள் சகோதர வாஞ்சியோடு நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு அமைதிப்படுத்திய இயக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்பதை யாராலும் மறந்துவிட முடியாது. அதே மாதிரி வரலாற்று சிறப்புக்குரிய வகையில் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு சட்டம் இருக்குது. அந்த அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கென அவங்களுடைய வாழ்வியல் சட்டமாக ஷரியத் சட்டம், அந்த சட்டத்தின் அடிப்படையிலே முஸ்லீம்கள் வாழ்வதற்கு நாடாளுமன்றத்திலும் அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் ஹைகோர்ட்லாம் வாதாடி அந்த உரிமைகளை பெற்றிருக்கின்ற சாபானு வழக்கு என்பது மிகப்பெரிய சாதனை. குலாம் முகமது பனாத்வாலா முஸ்லீம் லீக் தலைவர் 12 மணி நேரம் பாராளுமன்றத்தில் பேசினார். பேசி முஸ்லீம் பெண்களுக்கு என்னென்ன உரிமைகள் ஷரியத் சட்டத்தில் இருக்கின்றதை நிலைநாட்டி ஷரியத் சட்டம் இன்றைக்கி நடைமுறையில் இருப்பதற்கு காரணம் முஸ்லீம் லீக். அதே மாதிரி இன்றைக்கி சுதந்திரத்துக்கு முன்னாடி பல்வேறு கோயில்கள் பள்ளிவாசல்கள் எல்லாம் கோயிலாக பள்ளிவாசலாங்கிற குழப்பம் ஓடுதாலேயே பிஜேபி ஆட்சியில் அந்த நேரத்தில் தான் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர்கள் எல்லாரும் அன்றைய காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு அற்புதமான சட்டத்தை முன்மொழிஞ்சாங்க. அது எப்படின்னு சொன்னால், சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியாவில் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இந்தியாங்கிற ஒரு நாடே அப்போ கிடையாது. பிரிட்டிஷினுடைய ஆளுமை, நவாபுகளுடைய ஆளுமை, 560 சமஸ்தானங்கள் இருந்தது, பிரிட்டிஷினுடைய ஆளுமையில் இருந்தது, பல்வேறு குழப்பங்கள் நடந்த நேரம். எனவே 1947 ஆண்டு இந்தியா ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடையும் போது எந்தெந்த வழிபாட்டு ஸ்தலங்கள் எப்படி இருந்ததோ, கோயிலாக இருந்தால் கோயிலாகவே தொடர வேண்டும், சர்ச்சாக இருந்தால் சர்ச்சாகவே தொடர வேண்டும், பள்ளிவாசலாக இருந்தால் மசூதியாகவே பள்ளிவாசலாகவே தொடர வேண்டும் என்ற ஒரு சட்டம், வழிபாட்டு ஸ்தலங்கள் பாதுகாப்பு சட்டம் என்ற ஒரு சட்டம் 1991 ஆண்டு பாராளுமன்றத்தில் கொண்டு வருவதற்கு அடித்தளமாக இருந்த இயக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். அதனால தான் இன்றைக்கி பிரச்சனை இல்லை. ஒரு பாபரி மசீதோடு நிற்கிது. இப்போ இந்த சட்டம் இருக்கிறதுனால அந்த சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லீம் லீக் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அதே மாதிரி பள்ளிவாசலில் பாங்கு ஒலிக்கிறாங்க. நம்ம மரணம் அடைந்துட்டால் அடக்கிறதுக்கு அந்த கபிரிஸ்தான்களெல்லாம் இன்றைக்கி பாதுகாப்பாக இருப்பதற்கு மிகப்பெரிய பணியாற்றி இருக்கக்கூடிய இயக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்பதை யாராலும் மறந்துவிட முடியாது. இப்படி எவ்வளோ சொல்லலாம். அது ஒரு பெரிய வரலாற்று பேர் இயக்கம். ஒரு 2 சென்டென்ஸில் சொல்லி முடிக்க முன்னாடி, முஸ்லீம் சமுதாயத்துக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனை பிரச்சனைகளிலும் முஸ்லீம் லீக் தலையிட்டிருக்கின்றது. அறிவுபூர்வமாக சட்டப்பூர்வமாக என்ன நிலையில் இருக்கணுமோ அதை செய்திருக்கின்றோம். அதை முஸ்லீம் லீக்கை விட்டுட்டு ஒன்றும் நடக்கலைங்க. இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம ரோட்டுக்கு போராடுறதுனால தான் இயக்கம் இருக்குன்னு காட்ட வேண்டியதில்லை. போராட வேண்டிய நேரத்தில் போராடுவோம், சட்ட ரீதியாக செய்ய வேண்டிய நேரத்தில் சட்ட ரீதியாக செய்வோம். பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய உரிமைக்காக வேண்டி தொடர்ந்து குரல் எடுத்து வரக்கூடிய இயக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்பதில் எந்த மாறுபட்ட கருத்தையும் யாரும் சொல்ல முடியாது.
ஓகே. இடஒதுக்கீடப்பட்டிருக்கிற அன்னைக்கு இடஒதுக்கீடுங்கிறது சாதாரண விஷயமா? முதல்ல முஸ்லீம்களில் உள்ள பல்வேறு அந்த பிரிவினர்களாக, ஜாதி கிடையாது இஸ்லாத்தில், முஸ்லீம்கள் மத்தியில் ஜாதி கிடையாது, ஆனால் பிரிவினைகள் அவங்களுடைய இப்போ லெப்ப தக்னி மறைக்கான்னு அவங்களுடைய வாழ்விடத்தை வச்சு வரக்கூடிய அந்த பேரை வச்சு அவங்க எல்லாரையும் முதல்ல பிற்பற்றோர் பட்டியலில் பேக்வேர்ட் கம்யூனிட்டியில் சேர்த்தோம். அந்த பேக்வேர்ட் கம்யூனிட்டியில் சேர்த்தது முஸ்லீம் லீக் தான். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் 3.5% இடஒதுக்கீடை பெற்றிருக்கிறோம். அது அடிப்படை. இதுக்கு முக்கிய அடித்தளமற்ற இயக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். யாராவது மறந்துட முடியாது. கேரளாவில் இன்றைக்கி எந்த அளவுக்கு முஸ்லீம்கள் நல்ல நிலையில் இருக்கிறாங்கன்னா முஸ்லீம் லீக் இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கல்வி பொருளாதாரத்தில் மேன்மைப்படுத்திருக்கிறாங்க. சமீபத்தில் சட்டமன்றத்தில் வந்துட்டு உங்கள் எம்எல்ஏ வந்துட்டு கடவுளுக்கெல்லாம் கடவுள் என்று ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து இல்லை வாய் தவறி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களுடைய கருத்துக்கு? அதாவது அது வாய் தவறி சொன்னது தான் உண்மை. அதாவது அவர் ஒரு சினிமா பாட்டில் வர்றது. அவர் வந்துக்கிட்டு உருது முஸ்லீம், உருத தாய்மொழியாக கொண்டவர். தமிழ் வந்துக்கிட்டு ஃப்ளூவெண்ட்டாக அவருக்கு பேசக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இல்லை. இப்போ தான் முதல்ல சட்டமன்றத்துக்கு வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு சட்டமன்ற உறுப்பினராக இப்போ தான் ஆயிருக்கார். ஏற்கனவே அனுபவம் பெற்றவர் இல்லை. அது சொல்லும் போது அவரை வாழ்த்தும் போது கடவுளின் கண்மணியாக வாழ்கன்னு சொல்கிறது போல கடவுளுக்கெல்லாம் கடவுள் அப்படிங்கிற மாதிரி தப்பாக சொன்னதை உடனடியாக மறுப்பு தெரிவித்து வருத்தம் தெரிவிச்சிட்டார். மனுஷன் தானே, தப்பு செய்கிறவன் தானே, நான் செய்தது கரெக்டுன்னு சொன்னால் தான் தப்பு. அவர் அப்படி சொல்லலையே. என்னுடைய வாய் தவறுகளாக வந்துட்டு நான் அந்த எண்ணத்தில் சொல்லல. நான் இப்பொழுதுமே இஸ்லாமியனாக வாழக்கூடியவன், காயிதே மில்லத்தினுடைய வழி வந்தவனுங்கிறது தெளிவாக சொல்லி அவர் அன்றைக்கே அதை சரி செய்யிட்டார். சார், சமீபத்தில் வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி தலைவர் வந்துட்டு காதர் மொய்தீன் செய்தியாளர்கிட்ட ரொம்ப கடுமையாக பேசினாங்க, கொஞ்சம் கோபமாகவே பேசினாங்க. அதுக்கான காரணம், உண்மையான காரணம் என்னங்க சார்? அதாவது செய்தியாளர்கள் அந்த ஒரு பண்பாட்டோடு நடக்கணும். அவருடைய ஏஜ், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு முழுமையாக பேசிக்கிறாருன்னா அதில் உள்ள ஒரு சென்டென்ஸை மட்டும் எடுத்து கேட்கக்கூடாது. 6வது கடமைன்னு சொன்னீங்களே என்னன்னு கேட்குறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, எப்போ சொன்னது அது? 2014 பிஜேபி ஆட்சிக்கு வந்துருமோங்கிற ஒரு எண்ணம் வரும்போது சொல்லப்பட்ட விஷயம். அப்போ எல்லா இடங்கள்லையும் பிரச்சனை. இங்கே 2G பிரச்சனைனால காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில் இல்லை, நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம். அப்போது பிஜேபி ஆட்சிக்கு வந்துட்டா என்னென்ன நடக்குதுன்னு அன்றைக்கே சொல்கிறோம். பிஜேபி ஆட்சிக்கு வந்துட்டா உங்களுக்கு பள்ளிவாசல், மத வழிபாட்டு ஸ்தலங்கள் பாதுகாப்பு இருக்காது. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி கூட பேப்பரில் வந்திருக்கு. ராஜஸ்தானில், மத்திய பிரதேசத்தில், இங்கே அஸ்ஸாமில், மற்ற இடங்கள் எல்லாமே பள்ளிவாசல்களை இடிக்கிறாங்க, மதரசாக்களை மூடுறாங்க. அன்றைக்கே நம்ம சொன்னோம் இவங்க வந்தால் அப்படி வரும். ஹஜ்ஜு மானியம் கொடுத்துட்டு இருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், அதை நிறுத்திட்டாங்க. அவங்க வந்து பள்ளிவாசலில் பாங்கு ஒழிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. முஸ்லீம் பெண்கள் அந்த ஃபர்தாங்கிற ஒழுக்கமான ஆடையை அணியக்கூடாதுன்னு சொல்லி கர்நாடகாவில் கூட பள்ளிக்கூடத்துக்கு போன பிள்ளைகள் எல்லாத்தையும் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் தடுத்தாங்க. சரியத் சட்டத்துக்கு முரணாக புது சிவில் சட்டம் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. இப்படி இஸ்லாமியனாக வாழ்வதற்கு 5 கடமைகள் இருக்கின்றது. நம்பிக்கை கொள்ள வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும், இறைவனை வணங்குவதற்கு இப்படி இருக்கா இல்லையா? இந்த 5 கடமைகளையும் முடக்குவதற்கு என்னென்ன செய்யணுமோ அவங்க செய்வாங்க அப்படிங்கிற கருத்தெல்லாம் சொல்லி, எனவே நீங்கள் ஜனநாயக கடமை செய்ய வேண்டும், கண்டிப்பாக நீங்கள் வாக்களிக்க வேண்டும், மதசார்பற்ற கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும், 5 கடமைகளோடு இதையும் கடமையாக செய்ய வேண்டும் தான் அவர் சொன்னார். இதை திருப்பி 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 அவங்க என்ன கேட்குறாங்க? 6வது கடமை. என்ன 6வது கடமை? 5 கடமை. 5 கடமை நீங்கள் செய்கிறீங்களே, பிரச்சனை இருக்கா இல்லையா? தொழுவதற்கு பள்ளிவாசலை போக முடியாமல் இடிக்கிறாங்க. வடநாட்டில் நடக்குது. பள்ளிவாசலுக்கு போக முடியல, அவங்க பள்ளிவாசல் இடிக்கிறாங்க, மதரசாவை இடிக்கிறாங்க. முஸ்லீம்கிற அடையாளத்தோடு போனேன்னு சொன்னால் கொஸ்டின் பண்ணுறாங்க. முஸ்லீம்ட்டு போகிறவனை போய் வல்கட்டாயம் பண்ணி நீ ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறாங்க. குர்பானி கொடுக்கணும், குர்பானி கொடுக்கறதுக்கு தடை பண்ணுறாங்க, குர்பானி கொடுக்கக்கூடாதுன்னு கலாட்டா பண்ணுறாங்க. ஹஜ்ஜிக்கு கொடுத்துட்டு இந்த மானியத்தை நிறுத்திட்டாங்க. 5 கடமைகளையும் நீங்கள் செய்ய முடியாமல் தடுக்கிறாங்களா இல்லையா? முஸ்லீம்களாக வாழ்வதற்கு சரியத் சட்டம் இருக்குது. சரியத் சட்டத்துக்கு முரணாக புது சிவில் சட்டத்தை கொண்டு வந்துக்கிட்டான். உத்தராகண்டில் கொண்டு வந்துட்டான், இப்போது இங்கே அஸ்ஸாமில் கொண்டு வந்துட்டாங்க, இப்போ வெஸ்ட் பெங்காலில் கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் இன்றைக்கி சொன்னோம், பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் நடக்கும். 5 கடமைகளை செய்ய முடியாமல் நம்மை தடுப்பார்கள், துன்புறுத்துவார்கள். என்னென்ன வகையில் அவங்களுடைய கொள்கைங்கிறது இந்துத்துவ கொள்கை.
பிஜேபியினுடைய கொள்கைங்கிறது முஸ்லீம்கள் இல்லாத இந்தியா. இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்களே, ஒரு முஸ்லீம் அமைச்சர் இல்லைங்க. இவ்வளோ பெரிய, அதாவது 20 கோடி பேர் இந்தியாவில் முஸ்லீம்கள் வாழ்கிறாங்க. அதில் ஒரு முஸ்லீம் அமைச்சரை மோடி அரசாங்கத்தில் இல்லை. பிஜேபி ஆட்சியில் அவங்களுடைய எம்எல்ஏ எம்பிகளில் ஒரு ஆள் கிடையாது. 20 கோடி பேர் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை ஏன் புறக்கணிக்கிறாங்க? இதெல்லாம் நடக்குன்னு நம்ம சொன்னோம். ஹிந்து ராஷ்டிரம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். நாட்டினுடைய பன்முகத்தன்மையை கொடுத்துருவாங்க, நல்லிணக்கத்தை கெடுத்துருவாங்க, நம்மளுடைய கடமைகளை செய்ய முடியாமல் போயிடும். எனவே நீங்கள் கடமையாக வாக்களிக்க வேண்டும், மதசார்பற்ற கட்சிக்கு வாக்களிக்கணும். அதை தான் சொன்னோம். இன்றைக்கி அதை சொன்னேன், உண்மை தானே? அதை திருப்பி 6ஆம் கடிமை சொல்லிட்டாருன்னா அறிவில்லாதவங்க தான் அதை பேசுவாங்க. என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சவங்க யாரும் அப்படி பேச மாட்டாங்க. அதை சொல்லும் போது தான் பத்திரிகையாளர்கள் அதை இரிட்டேட் பண்ணுற மாதிரி திருப்பி கேட்கும் போது தான் அவர் கோவப்பட்டார். அதை கோவப்படுறத லைவில் காட்டுறாங்க. தப்பான முறையில் அவர் விமர்சித்து ரொம்ப கேவலமாக ஊடகங்களில் திமுக நண்பர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் விமர்சிச்சுட்டு வர்றது ஒரு அருவருப்பாக இருக்கின்றது. மக்கள் முகம் சுளிக்கக்கூடிய அளவில் இருக்கின்றது. இதன் மூலமாக யார் விமர்சிக்கிறார்களோ அவங்களுக்கு தான் பலகீனமே தவிர முஸ்லீம் லீக்கை யாராலும் பலகீனப்படுத்த முடியாது. சார், சமீபத்தில் உங்களுடைய அமைச்சர் ஷாஜகான் வந்து ஒரு விஷயம் சொன்னார். நீங்கள் இப்படியே தொடர்ந்து குற்றச்சாட்டு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா 50 நாட்கள் தொடைத்து எரியப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது ரொம்ப அருவருக்கு தகுந்த வகையில் கூட்டணி, நாங்கள் திமுகவில் இருந்தோம், தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்து அமைச்சரவையில் இடம்பெற்றதை மிக கடுமையாக எங்கள் கட்சிக்காரங்களை தலைவர், அதுவும் மற்றவங்களை விமர்சித்தா கூட பரவாயில்ல, தலைவர் ஒரு கண்ணியமான ஒரு மூத்த அரசியல்வாதி, ஒரு அப்பழுக்கற்ற மனுஷன். அவர் அரசு பதவிகளெல்லாம் எதுவுமே ஒரு 5 வருஷம் எம்பியாக இருந்தார், அவ்வளோதான். கிட்டத்தட்ட அவருக்கு இன்றைக்கி இந்த பொது வாழ்க்கையில் 70 வருஷமாக இருக்கார். அவரை போய் நடிகர் விஜயினுடைய ரசிகர் மன்ற தலைவராண்டு திமுகவினுடைய முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் அப்துல்லா கேட்குறார். 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் கடுமையாக விமர்சிக்கும் பொழுது தான் எங்களை இப்படி தொடர்ந்து விமர்சிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா திமுக வந்துக்கிட்டு இந்த மாதிரி 50 வருடத்துக்கு இதுன்னு சொல்லி எங்கள் அமைச்சர் ஷாஜகான் சொன்னார். அது உடனடியாக தலைவர், ஒரு இயக்கத்தை நாம் யாரும் விமர்சிக்கக்கூடாது, அது ஒரு வரலாற்று சிறப்புக்குரிய இயக்கம், 12 காலம் நம்ம அவங்களோட தொடமையில் கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கு வருத்தம் தெரிவிச்சிட்டார். அன்றைக்கி எங்கள் கட்சி சார்பாகவே வருத்தம் தெரிவித்து பிடிச்சிட்டாங்க. அதை கடந்து போயிடணும். ஆனால் இன்றைக்கி திமுககாரங்க அதையே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஷாஜகான் சொன்னார் கட்சி சார்பாகவே நாங்கள் வருத்தம் தெரிவிச்சாச்சு. அதுக்கு ராஜா பேசினார். பேசி மறுநாள் அவங்களுடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் வருத்தம் தெரிவித்தார். முடிஞ்சு போச்சு. அதுலேருந்து கடந்து போகணும். அதே மாதிரி இங்கே அமைச்சர் சொன்னதுக்கு தலைவர் வருத்தம் தெரிவிச்சிட்டாங்க. கட்சி சார்பாக கடந்து போகிறது அழகை தவிர்த்து அங்கங்கே போயிட்டு இதை போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு ஒரு ஆரோக்கியம் இல்லாத விமர்சனங்களை செய்வது என்பது இந்த இன்றைய கால அரசியலுக்கு அது ஒவ்வாத விஷயம்தான். நீ கேட்டானே நடவடிக்கை பாருங்கள், என்ன செய்கிறாரு, அவர் என்ன பாடுபடுறாரு, சிறுபான்மை நலத்துறைக்கு என்ன செய்கிறாருன்னு பாருங்கள். அவர் டெய்லி வேலை செய்துட்டு இருக்கிறாரா இல்லையா? இந்த ஆட்சியில் உள்ள நல்ல விஷயங்களை சொல்லுங்கள், குறைகள் கண்டால் விமர்சிங்க. அதை விட்டுட்டு கிண்டல் நையாண்டி பண்ணுறது, மற்றவங்களை வந்துக்கிட்டு ரொம்ப கடுமையான முறையில் சோசியல் மீடியாவில் விமர்சிப்பது என்பது விமர்சிப்பவர்களுக்கு தான் அது பலகீனப்படுத்துமே தவிர இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பலப்படுத்தாது. நாங்கள் பணிகளில் கவனம் செலுத்துகிறோம். சார், இதுக்கடையில் கடைசியாக ஒரு கேள்வி என்னென்னா, இந்த 40 நாட்கள் தாவேகாவோட ஆட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் குறிப்பிட்டு இதெல்லாம் அவங்க இன்னும் நான் டெவலப் பண்ணணும், மேம்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த மாதிரி விஷயங்கள்? கண்டிப்பாக நீங்கள் ஏற்கனவே என்ற கேள்வி கேட்ட மாதிரி போதைப் பொருள்களை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும், பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியத்தை, பண்பாடை பாதுகாப்பதற்கு துணிந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இணக்கமாக மத்திய அரசாங்கத்தோடு போகிறதில் தப்பில்லை. அதே நேரத்தில் கொள்கை ரீதியாக தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த விஷயங்களிலே எந்த நிலையிலும் காம்ப்ரமைஸ் பண்ணாத அளவுக்கு தமிழக மக்களினுடைய வளர்ச்சியே கருத்தில் கொண்டு தமிழ் மக்களினுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்கக்கூடிய வகையில் எல்லா சமுதாய மக்களும் எல்லோருமே பட்டு நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு அவர்கள் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக அவர்கள் சொன்னது போல் ஊழலற்ற ஆட்சி தர வேண்டும். எங்கும் ஊழல் எதிலும் ஊழல்ங்கிற மாதிரி இருக்கிறத நீங்கள் வந்துக்கிட்டு ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை தரணும், போதை இல்லாத மது இல்லாத ஆட்சியை தர வேண்டும். பூரண மதுவிலக்கு என்பதுதான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய கொள்கை.
அந்த மாதிரி கொள்கையை நடைமுறைப்படுத்தும் பொழுது நாங்கள் முழு ஆதரவை இந்த ஆட்சிக்கு தெரிவிப்போம். அவர்களுடைய நடவடிக்கைகளிலே நாங்களும் உடன்பட்டு செய்வோம். கண்டிப்பாக இந்த ஆட்சியிலே ஒரு நல்ல ஆட்சியை, சிறந்த ஆட்சியை தருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்து அவர்களுக்கு ஆதரவளிப்பதிலே நாங்கள் தொடர்ந்து அவங்களோடு பயணிப்போம் என்பதை தெரிவித்துள்ளோம். ஸோ சமீபத்தில் வந்து சட்டப்பேரவையில் நடந்த சில விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. சட்டப்பேரவையோட மரபுகளே மாற்றி இப்போ இருக்க முதல்வர் வந்து நடந்துக்கிட்டாருன்னு பலதரப்பட்டவங்க வந்து குற்றம் சொல்லிட்டு தான் இருந்தாங்க, விமர்சனங்கள். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் வந்துட்டு நம்ம முன்னாள் துணை முதல்வர் அவர் வந்து பலதரப்பட்ட விமர்சனங்கள் வச்சாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த மரபு வந்து வேறு மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது நம்மளுடைய பொதுக்கூட்டங்களில், மாநாடுகளில் பேசுகிற மாதிரி சட்டமன்றத்தில் பேசக்கூடாது. சட்டமன்றங்கிறது ஒரு கண்ணியமான அவை, சட்டம் இயற்றக்கூடிய அவை, நாட்டினுடைய நன்மையான பணிகளுக்காக வேண்டி செய்ய வேண்டிய அந்த அவையில் மரபு மீறி யாரும் செய்யக்கூடாது. அது கடைசியாக நடந்த விஷயங்கள், கோர்ட்டில் போய் மனைவி கணவனை தேடுறான்னு அவங்க விமர்சிக்கிறது, அப்பாவை காணன்னு சொல்லி விமர்சிக்கிறதெல்லாம் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளப்பட வேண்டிய விஷயங்கள். அவை மரபை யார் மீறினாலும் தப்புதான். அவையினுடைய கண்ணியத்தை எல்லா உறுப்பினர்களும், குறிப்பாக ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களும், பிரதான எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்களும் அதிலே ஒன்றிணைந்த வகையில் அவையினுடைய நடவடிக்கைகளை ஒத்துழைப்பு நல்கி கண்ணியத்தை பேண வேண்டும் என்பதை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக நாங்கள் வேண்டுகோளாக வைக்க கடமைப்பட்டோம். எதிர்க்கட்சி தலைவர் வந்துட்டு சிஎம் வாயை திறக்கவே மாட்டேங்கிறாரு, வாயை தரங்க சிஎம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹேஷ்டேக் கொடிலாம் கொண்டு வந்தாங்க. அவர் வந்து பேச ஆரம்பிச்ச அந்த ஸ்பாட்லேயே வந்து எல்லாரும் வெளிநடப்பு செய்கிறாங்களே, இது எப்படி எடுத்துக்கலாம்? அது நல்ல ஆரோக்கியம் இல்லை. அவங்க தானே சொன்னாங்க வாயை தரங்க. வாய் திறக்கையில் வாய் எல்லாத்துக்கும் திறக்க முடியுமா? திறக்கிறதுக்கு தான் திறப்பாங்க. அவர் வந்து அழகாக பேசுகிறார். அன்னைக்கு அவையிலிருந்து நடவடிக்கை கேட்கணுமா இல்லையா? அது நல்ல ஆரோக்கியமான விஷயம் இல்லை. சொல்ல வேண்டிய செயல்பாடு எப்படி இருக்கிறது? மேடை போட்டு பிரச்சாரம் பண்ணாதான் நல்ல முதலமைச்சர்னு சொல்ல முடியுமா? செயல்பாடு எப்படி இருக்கிறது? மக்களினுடைய நன்மைக்கான பணிகளிலே எப்படி கவனம் செலுத்துகின்றார்? அதை பார்த்தா போதும். டெய்லி பத்திரிகையாளரை சந்திக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இல்லை. சூழ்நிலைகள் வரும் பொழுது, அவசியம் ஏற்படும் பொழுது பத்திரிகையாளர்களை முதலமைச்சரும் சந்தித்து பதிலளிப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நல்ல செயல்பாடுகளுக்குரிய ஒரு முதலமைச்சராக இவர் இருப்பார் என்று நாங்கள் நம்புகின்றோம். திரு ஜோசப் விஜய் அவர்கிட்ட வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்குற இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், அதாவது உங்களுடைய பர்சனலாக நீங்கள் என்ன சொல்வீங்க? பெர்சனலாலாம் எனக்கு ஒன்றும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ அவரோட பழகின வரைக்கும் ஒரு எளிமையான ஆளாக இருக்கிறார். எல்லா நல்ல கருத்துக்களையும் உள்வாங்கக்கூடியவராக இருக்கின்றார். அவர் எல்லா கட்சிகளையும் மதிக்கக்கூடியவராக இருக்கின்றார். அணுகுவதற்கு எளிமையாக அவரும் அவரோடு இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் ஒரு எளிதாக அணுகக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களை முழுமையாக பயன்படுத்தி என்னென்ன வகையில் தமிழ்நாடு தலை சிறந்த மாநிலமாக, அதே மாதிரி எல்லா சமுதாய மக்களும் ஒரு நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்குண்டான ஒரு நல்ல ஆட்சியை நம்மளுடைய ஜோசப் விஜய் அவர்கள் வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நம்பிக்கையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுசாக வந்திருக்க அமைச்சர்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள்? எளிமையாக இருக்கிறாங்க. அரசியல் அனுபவம் இருக்குன்றீங்களா? இல்லைன்ற அனுபவங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, படிக்கிறதுக்கு ஆர்வம் கொள்கிறாங்க, எளிமையாக இருக்கின்றார்கள். அவங்களுடைய தலைவர் சொல்வது போல ஒரு தூய்மையான ஆட்சி தர வேண்டும் என்ற நம்பிக்கையும் அவர்கள் இருக்கின்றது. கண்டிப்பாக அவர்கள் நல்லா யங்ஸ்டர்ஸாக இருக்கிறதுனால நல்ல ஆர்வம் இருக்கும். நல்லா அவங்க அறிவுபூர்வமாக நல்லா எல்லா விஷயங்களையும் தெரிந்து கற்றறிந்து ஒரு சிறந்தவர்களாக அவர்கள் அவங்களுடைய ஆட்சியிலே அங்கம் வைத்து சிறப்பாக செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரொம்ப நன்றி சார். பல தகவல்கள் நம்ம மக்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம்.